ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வுக்கான அறிவிக்கை திடீரென நீக்கம். வெளியிட்ட சில மணி நேரங்களில் நீக்கிய ஆசிரியர் தேர்வு வாரியம். தமிழ்நாட்டிற்கு வரும் முதலீடுகள் குறித்து அரசியல்வாதிகள் அவதூறுகளை அள்ளி வீசுவதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா கண்டனம். நாட்டிலேயே புதிதாக அதிக தொழிற்சாலைகள் பதிவு செய்யப்பட்டது தமிழ்நாட்டில்தான் என விளக்கம். வாடகை வீட்டிற்கு சென்று 2 மாதங்களுக்குள் அதற்கான ஒப்பந்தத்தை பதிவு செய்யவில்லை என்றால் அபராதம். ஆன்லைனிலோ அல்லது தாசில்தாரிடமோ பதிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசனத்திற்கு அலைமோதும் கூட்டம். ஸ்பாட் புக்கிங்கில் இனி 30,000 பேருக்கு பதில் 20,000 பேரை மட்டுமே அனுமதி என கட்டுப்பாடு. பீகார் முதல்வராக நிதிஷ்குமாரை தேர்வு செய்தது என்டிஏ கூட்டணி. நாளை நடக்கும் விழாவில் பீகார் முதல்வராக 10வது முறையாக பதவியேற்கிறார்.